சேலம் பெரியார் பல்கலைக்கழக நிதித்துறை அலுவலகத்தில் உள்ளாட்சி நிதி தணிக்கை சிறப்பு ஆய்வுக்குழுவினர் நடத்திய ஆய்வில் ஊழல் செய்ததற்கான ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஏற்கனவே அரசு அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக புட்டர் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் சிலவற்றுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மோசடி செய்து வருவதாக பல்கலைக்கழக தொழிலாளர்கள் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் கொடுத்த புகாரில் துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் உள்ளார். இந்த புகாரில் பதிவாளர் தங்கவேல் மற்றும் கணினி அறிவியல் துறை இணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ளனர். இந்த நிலையில் குற்றச்சாட்டிற்கு ஆளாகியுள்ள துணைவேந்தரை தமிழ்நாடு ஆளுநர் ரவி நேரில் சந்தித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. துணைவேந்தருக்கு பேராசிரியர்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என ஆளுநர் நேரடியாக கூறிச் சென்றதாக கூறப்படுகிறது. ஆளுநர் தனக்கு துணையாக இருக்கிறார் என கூறி துணைவேந்தர் ஜெகநாதன் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களையும் முறைகேடுகளையும் செய்து வருகிறார் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டி வந்தது. மேலும் பல்கலைக்கழக நிதியில் பெருமளவு ஊழல் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில்தான் மாநில உள்ளாட்சி நிதி தணிக்கை சிறப்பு குழுவினர் நேற்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக நிதி அலுவலகத்தில் ஆய்வை தொடங்கினர். உள்ளாட்சி நிதி தணிக்கை குழு துணை இயக்குனர் நீலாவதி தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக ஜெகநாதன் பதவியேற்ற பிறகு பெரியார் பல்கலைக்கழகத்திற்காக என்னென்ன பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டன, அந்த பொருட்கள் முறையாக வாங்கப்பட்டதா, அதற்கான பில் ரசீதுகள் உள்ளதா என ஆய்வு செய்துள்ளனர். மேலும் மென்பொருள் வாங்கியதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக கூறப்பட்டது. அது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மென்பொருள் வாங்கியதாக ரசீது பெறப்பட்ட நிறுவனங்கள் உண்மையான நிறுவனங்களா அல்லது போலி நிறுவனங்களின் பெயரில் ரசீது பெறப்பட்டுள்ளதா, அந்த பொருட்கள் தற்போது கைவசம் உள்ளதா, மேலும் ஒன்றிய மாநில அரசு ஒதுக்கீடு செய்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, அதில் முறைகேடு ஏதாவது நடைபெற்றுள்ளதா என ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக பெரியார் பல்கலைக்கழக வளாக பராமரிப்புக்காக கணக்கு காட்டப்பட்ட தொகை முறையாக செலவிடப்பட்டுள்ளதா, மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட கல்வி கட்டணம் மற்றும் தேர்வு கட்டணம் போன்றவற்றின் பண பரிவர்த்தனை முறையாக நடந்துள்ளதா என்பது குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் மோசடி நடந்ததற்கான ஏராளமான ஆவணங்கள் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. 2வது நாளாக தொடரும் ஆய்வால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பரபரப்பு நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.